ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ராகி வச்சு ஹெல்த்தியான டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸும் செஞ்சு காமிக்க போகிறோம். என்னென்ன செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐட்டம் பண்ண போகிறோம்? நம்ம மிகவும் சத்தான ராகி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ராகி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு தேங்காய் வந்து ஒரு கப்பு, வெல்லம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து போட்டுக்கோங்க. அரை கப்பு இருந்தாவே போதும் உங்களுக்கு. பாகு எடுத்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஸோ இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ராகி மாவை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வறுத்துட்டீங்க இல்லை ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்துட்டிங்கன்னா கசந்து போயிடும். அதனால் பார்த்து நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுடு தண்ணி ஒரு அரை டம்ளர் போல் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். சுடு தண்ணி போட்டு நம்ம புட்டு பெசறணுன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கொஞ்சமாக தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 3/4 டம்ளர் சுடு தண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தா கால் தான் மீதி இருக்குது. ஸோ அந்தளவு தான் நம்ம வந்து 200 கிராம் மாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வரும். இந்த மாதிரி உதுத்தா உதுந்துரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் வந்து புட்டு மாவு பெசறதுக்கு. ஸோ இப்போது நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது ரவை ஜலிக்கிற ஜல்லடை பெரிய கண்ணாக இருக்கும், அந்த ஜல்லடையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை நம்ம ஜஸ்ட்டு சீவ் பண்ணிட்டோன்னா அந்த கட்டிலாம் போயிடும். இப்போ மேலே கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கை வச்சு நம்ம இந்த மாதிரி நசுக்கி விட்டோம்னாலே அதெல்லாம் கீழே நல்லா விழுந்துடும். இந்த மாதிரி ஜலிச்சிட்டோன்னா நமக்கு அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். வெல்லத்தை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பானையில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நம்ம கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க வச்சோன்னே நம்ம இட்லி பிளேட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலாப்பில் நீங்கள் வந்து ஒரு துணி விரிச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை துணியை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இது வந்து இட்லிக்கெலாம் நம்ம துணி யூஸ் பண்ணும்போது அதை ஈரம் நினச்சி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணணும். ஒத்த துணியாக இருந்ததுனா தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் புட்டு மாவை வச்சுடுங்க. குழா புட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதிலே வச்சு நீங்கள் அவிச்சிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் குழா புட்டு இருக்காது அந்த கண்டெய்னர், அதனால நாங்கள் இப்படி காமிக்கிறோம். மேலே தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் இந்த துணியை வந்து அப்படி மூடிடுங்க. மூடிட்டு ஸ்டீம் வரட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் புட்டு வந்து வெந்துடும். 8லேருந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். ராகி புட்டு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க வெள்ளைப்பாகில் கொஞ்சம் 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கலக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகை இந்த இதோட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் விற்கும் புட்டு. இந்த மாதிரி பாகா கலந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த வெள்ளைப்பாகுக்கு பதில் நீங்கள் கருப்பட்டி பாகு கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து புட்டுலேயும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ராகி புட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன ஐட்டம் பண்ண போகிறோம்? நாம் ராகி சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ராகி வர்மிசெல்லின்னு போட்டிருக்கோம், அல்லது ராகி சேமியான்னு போட்டிருக்கோம். இதுதான் என்ன இது? நம்ம வந்து அனில் பிராண்ட் வாங்கியிருக்கோம். நம்ம அதை வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க.
கரெக்டாக 2 இல்லை 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, வச்சா குழஞ்சிரும். டைம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஊற வச்சுட்டு நம்ம அதை வடிகட்டிடலாம். ஆக்சுவலாக வந்து 2 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 1 மினிட் இருந்தால் கூட போதும். தண்ணியெல்லாம் இருத்து விட்டுருங்க. இப்போது இட்லி பிளேட்டெல்லாம் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச சேமியாவை எடுத்து அதில் பிளேட்டில் வச்சுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும் இது. ஒரு சைடு ராகி சேமியா வெந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் நீங்கள் தட்டி கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. உடனே நம்ம வந்து கலந்தோன்னா ஒட்டிப்போம். இந்த மாதிரி நம்ம உதுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த நம்ம வதக்கின வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம சேமியாவும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவில் வச்சே ஆட் பண்ணுங்கள், சம்டைம்ஸ் ஒட்டிக்கும். ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோவில் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ராகி சேமியா தயாராகிடுச்சு. இந்த ராகி சேமியா வந்து நம்ம காரம் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இதே இதை நம்ம வேக வச்சுட்டு தேங்காய் பூ, சர்க்கரை, நெய் போட்டும் சாப்பிடலாம். இனிப்பு ராகி சேமியாவும் சாப்பிடலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு எடுத்துக்கலாம். ஐட்டம் என்னது அத்தை? நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக மொறு பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ ராகி மாவில் செய்ய போகிறோம். 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 ஸ்பூனு பச்சரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடார எண்ணெயில் ஒரு 1/2 குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் இதில் விட்டுக்கோங்க. முறுமுறுப்பாக இருக்கும் அப்போ தான். இல்லை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடியை நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்குன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பெசரிக்கோங்க. வெங்காயத்துலேருந்தே கொஞ்சம் தண்ணிலாம் விடும், அதனால் பார்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மாவும் சேர்ற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எடுத்து போடுறதுக்கு பக்கோடாவாக போடுற அளவுக்கு மாவு எடுக்கிற மாதிரி இருக்கணும். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, அப்போ தான் நல்லா வரும். மாவும் இந்த மாதிரி ஓரளவுக்கு உதிரியாக இருக்கணும், சேரணும் ஆனால் உதிராகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பபிள்ஸ்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. அந்த வெங்காயம் பார்த்தாலும் நல்லா சிவப்பாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான ராகி பக்கோடா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 டிஷ்ஷுமே நம்ம ராகியில் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.